நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு, எந்த ஒர்க் அவுட் ஸ்பிரிட்டை ஃபாலோ பண்ணணும், எத்தனை செட்ஸ் பண்ணணும், எத்தனை ரெப்ஸ் பண்ணணும், எவ்வளோ வெயிட் போட்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதுக்கான ஆன்சரை நீங்க எங்க தேடினாலுமே கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு ட்ரைனர்ஸ் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒவ்வொருத்தவங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி இது வேரியும் ஆகும். அதை தான் இப்போ நம்ம கிளியர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துக்கிறேன். என் பேர் புகாரி, நான் ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர். உங்களுக்கு ஃபிட்னஸ் பார்த்தின முழு நாலேஜ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லேர்ன் பண்ணுங்க, கெயின் பண்ணுங்க, கெத்தாயிருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. முதல்ல ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டை பார்த்தலாம். நம்ம காமனா யூஸ் பண்ற ஒர்க் அவுட் ஸ்பிளிட் ப்ரோ ஸ்பிளிட், புஷ் புல் லெக் அண்ட் சயின்ஸ் பேஸ்டு. அதாவது வீக்லி 2 டைம் ட்ரைன் பண்றது. ப்ரோ ஸ்பிளிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வீக்லி 1 டைம் தான் ஒரு மசிலை ட்ரைன் பண்ணுவீங்க. நம்ம பாடிக்கு நார்மலா 72 ஹவர்ஸ் ரெஸ்ட் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் ஆகி அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு ரெடி ஆகிரும். ஆனா ப்ரோ ஸ்பிளிட்டை ஃபாலோ பண்ணும்போது நீங்க 168 ஹவர்ஸ், அதாவது 6 டேஸ் ரெஸ்ட் கொடுக்குறீங்க. 3 டேஸ்ல ரெக்கவர் ஆகி ஒர்க் அவுட்டுக்கு ரெடியான ஒரு மசிலை திரும்பவும் தேவையில்லாம ரெஸ்ட் கொடுத்து அந்த மசிலோட கெயினை கம்மி பண்றீங்க. இதை நிறைய ரீசர்ச்லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. 1 வீக்ல 1 டைம் ஒரு மசில் குரூப்பை ட்ரெயின் பண்றவங்களை விட 2 to 3 டைம் ட்ரெயின் பண்றவங்க அவங்கள விட 38% அதிகமா மசில் கெயின் பண்றாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு மெதுவா மசில் கெயின் பண்ணா போதும் அப்படின்னா நீங்க ப்ரோ ஸ்பிளிட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு வேகமா மசில் கெயின் பண்ணணும்னா ப்ரோ ஸ்பிளிட்டை தூக்கி குப்பையில போடுங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்னு புஷ் புல் லெக் அண்ட் சயின்ஸ் பேஸ்ட். புஷ் புல் லெக்கை பார்த்தரலாம். புஷ் புல் லெக்ல ஒரே நாள்ல நீங்க 3 மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. செஸ்ட் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நீங்க ஷோல்டர் பண்ணுவீங்க. ஷோல்டர் முடிச்சுட்டு திரும்ப ட்ரைசெப்ஸ்க்கு பண்ணுவீங்க. நீங்க செஸ்ட் ஒர்க் அவுட்டை நல்லா எஃபிஷியண்டா பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஷோல்டர்ல கொஞ்சம் டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ட்ரைசெப்ஸுக்கு உங்களால எஃபிஷியண்டா ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதே மாதிரி புல் டேல நீங்க பேக்குக்கு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் பண்ணும்போது கொஞ்சம் டயர்ட் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் பைசெப்ஸுக்கு உங்களால எஃபிஷியண்டா ட்ரைன் பண்ண முடியாது. இந்த செஸ்ட் பேக்கு ரெண்டுமே ஒரு பெரிய மசில். அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா ட்ரைசெப்ஸும் பைசெப்ஸும் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு பைசெப்ஸையும் ட்ரைசெப்ஸையும் எஃபிஷியண்டா ட்ரைன் பண்ண முடியாது. நீங்க பைசெப்ஸும் ட்ரைசெப்ஸையும் நல்லா ட்ரைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்காது. பட் இது முழுக்க முழுக்க உங்களை பொறுத்து தான். உங்களால எனர்ஜெட்டிக்கா எஃபிஷியண்டா இந்த ஒர்க் அவுட்டை பண்ண முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா புஷ் புல் லெக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இருக்கிறது உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், சயின்ஸ் பேஸ்டு. இந்த சயின்ஸ் பேஸ்லயும் சின்ன டிராபேக் இருக்குது. நீங்க லெக் ஒர்க் அவுட்டும் ஷோல்டர் ஒர்க் அவுட்டும் பண்ணும்போது சில பேருக்கு அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா பண்ண முடியாது. இதுதான் ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஒர்க் அவுட் ஸ்பிளிட் நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது. இப்போ எத்தனை செட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்க பாடிக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க பிகினரா இருந்தா, அதாவது 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க 15 செட்ஸ் தான் பெர் வீக் பண்ணணும். நீங்க இன்டர்மீடியட் லெவல்ல இருந்துச்சுன்னா 20 செட்ஸ் வரைக்கும் பெர் வீக் நீங்க பண்ணிக்கலாம். ஒரு அட்வான்ஸ் லெவல்ல இருந்துச்சுன்னா 24 செட்ஸ் வரைக்கும் பெர் வீக் நீங்க பண்ணிக்கலாம். இப்படிதான் சயின்ஸ் சொல்லுது. இப்போ பிராக்டிக்கலா எது செட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தவங்களோட பாடியும் ரெக்கவர் ஆகிற டைம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா மேக்சிமம் 72 ஹவர்ஸ்ல ரெக்கவர் ஆகிரும். நீங்க ஒன்ஸ் ரெக்கவர் ஆகிருச்சுன்னா திரும்பவும் அந்த மசிலை நீங்க தாராளமா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க மண்டே 15 செட்ஸ் வச்சு 5 வேரியேஷன் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்க திரும்பவும் தேர்ஸ்டே ரெக்கவர் ஆகிருச்சுன்னா திரும்பவும் 15 செட்ஸ் வரைக்கும் நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்க பாடி 72 ஹவர்ஸ்ல ரெக்கவர் ஆகலன்னா நீங்க மண்டே செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது செட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதாவது 15 செட்ஸ் பண்றீங்கன்னா அதை 12 செட்ஸா கூட பண்ணிக்கலாம். திரும்பவும் நீங்க தேர்ஸ்டே 12 செட்ஸோ இல்ல 15 செட்ஸோ கூட பண்ணிக்கலாம். ஆனா ட்ரைசெப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நல்லா பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேர்ஸ்டே நீங்க செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது செஸ்டோட செட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ட்ரைசெப்ஸுக்கு நீங்க அதிகமா செட்ஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பைசெப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஃப்ரைடே பேக் ஒர்க் அவுட் பண்ணும்போது பேக் ஒர்க் அவுட்டோட செட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பைசெப்ஸுக்கு நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் இதுவும் முழுக்க முழுக்க உங்களை பொறுத்து தான். உங்களால செஸ்டையும் ட்ரைசெப்ஸையும் பக்காவா ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க செஸ்டோட செட்ஸை கம்மி பண்ணாமையே பண்ணலாம். இதுதான் செட்ஸை பொறுத்தது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், நமக்கு எந்த செட்டு கரெக்டா இருக்கும், எத்தனை செட்டு பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது ஐடியா வந்திருக்கும். இப்போ வாங்க ரெப்ஸை பார்க்கலாம். ரெப்ஸை பத்தி ஆல்ரெடி டீட்டெயில்டா சயின்டிபிக்கா என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ சிம்பிளா உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 1 to 5 ரெப்ஸ் பண்ணா அது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னும், 10 to 15 ரெப்ஸ் வரைக்கும் பண்ணா அது மசில் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னும்,
30 ரெப்ஸுக்கு மேல பண்ணா அது மசில் என்டூரன்ஸ் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த 1 to 5 ரெப்ஸுங்கிறது பியூர்லி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதை எடுத்து ஒரு ஓரமா வச்சிருங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் 10 to 15 ரெப்ஸும் 30 ரெப்ஸும் தான். 10 to 15 ரெப்ஸை பார்க்கலாம். இந்த 10 to 15 ரெப்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது 10, 12, 15 இந்த ரெப்ஸுக்குள்ள மசில் ஃபெயிலியரை ரீச் பண்ணணும். அதாவது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு வெயிட்டை நீங்க சூஸ் பண்ணா மட்டும்தான் 10 to 15 ரெப்ஸுக்குள்ள நீங்க மசில் ஃபெயிலியரை ரீச் பண்ண முடியும். நீங்க 30 ரெப்ஸுக்கு மேல பண்ணீங்க அப்படின்னா மசில் ஃபேட்டிக் ஆகும். அதாவது உங்களுக்கு கிரிப் கிடைக்காது, அதிகமா பிரீத் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, மசில் ரொம்பவே டயர்ட் ஆயிரும், சம்டைம் கிராம்ப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால 30 ரெப்ஸுக்கு மேலையும் நீங்க பண்ணக்கூடாது. அப்போ 30 ரெப்ஸுக்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா மசில் ஃபெயிலியர் ஆர் ஹைப்பர்ட்ரோஃபியை ரீச் பண்றது தான் உங்களோட கோலா இருக்கணும். அதாவது இப்போ நீங்க 15 kg டம்பிள்ஸ் எடுத்து டம்பிள் பிரஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 15 ரெப்ஸ் பண்றதுக்கு நீங்க டார்கெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 15 ரெப்ஸ் பண்ணி முடிச்சும் உங்களுக்கு எனர்ஜி இருக்குது, இன்னும் உங்களால 2 to 3 ரெப்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த 2 to 3 ரெப்ஸை பண்ணும்போது தான் உங்களோட மசிலுக்கு டென்ஷன் அதிகமாகும். அப்பதான் உங்களுக்கு கஷ்டமாவும் இருக்கும். அதுதான் மசில் ஃபெயிலியரை ரீச் பண்றது ஆர் மசில் ஹைப்பர்ட்ரோஃபியை ரீச் பண்றது. இதுதான் ரெப்ஸை பொறுத்த வரைக்கும். இதை இன்னும் கிளியரா உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வெயிட்டை பார்க்கலாம். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் முழுக்க முழுக்க உங்களை சார்ந்தது தான். ஏன்னா இப்போ நான் 15 kg டம்பிள் எடுத்து டம்பிள் கேர்ள் பண்ணு அப்படின்னா உங்களால பண்ண முடியாது. 5 kg டம்பிள் எடுத்து நீங்க டம்பிள் கேர்ள் பண்ணு அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதனால வெயிட் எப்பவுமே உங்களை பொறுத்தது தான். ஆனா இந்த வெயிட்டை செலக்ட் பண்றதுலயும் ஒரு ஐடியா இருக்குது. அதாவது பெரிய பெரிய ஒர்க் அவுட், டெட் லிஃப்ட், ஸ்குவாட், பெஞ்ச் பிரஸ், ஷோல்டர் பிரஸ், இந்த மாதிரி பெரிய ஒர்க் அவுட் காம்பவுண்ட் மூவ்மெண்ட்லலாம் நீங்க மேக்சிமம் ஆஃப் வெயிட்டை போட்டு 15 ரெப்ஸுக்குள்ள மசில் ஃபெயிலியரை ரீச் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் எனர்ஜி இருந்துச்சுன்னா 2 to 3 ரெப்ஸ் கூட நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். நீங்க ஐசோலேஷன் மூவ்மெண்ட், அதாவது பெக் டக் ஃப்ளை, கேபிள் கிராஸ் ஓவர், லேட்டரல் ரைஸ், டம்பிள் கேர்ள், இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்க மினிமமா வெயிட் ஆர் மீடியம் வெயிட்டை செலக்ட் பண்ணி 30 ரெப்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்மும் மிஸ் ஆகாது, உங்களோட மசிலும் நல்லா டார்கெட் ஆகும். இதுதான் வெயிட்டை செலக்ட் பண்றது. இப்போ இந்த நாளையும் பத்தின கிளியரான ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஆனா இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. முன்னாடியே கிடைச்சிருந்தா இதை விட நல்லாவே நான் மசில் கெயின் பண்ணியிருப்பேன். ஆனா உங்களுக்கு நான் இதை கிளியரா புரிய வச்சிருக்கேன். அதுக்காவது ஒரு லைக்கை போட்டு உங்க ஜிம்ல இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நல்ல எஃபிஷியண்டா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மசிலை கெயின் பண்ணட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.